ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தை என்னைக்குமே மாற மாட்டாங்க. எங்களை பத்தின உண்மைகள் தெரிஞ்சா அவங்க எங்களோட புருஷங்க கிட்ட இருந்து பிரிச்சு அழிக்கதான் பாப்பாங்க. அந்த பயமும் எனக்கு இருக்குமா. அதுக்காகத்தான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். செல்வா கிட்டயோ அபி அர்ஜுன் கிட்டயோ இப்ப இந்த உண்மைகள் எதுவும் சொல்ல மாட்டேன். என்னால என் குடும்பத்துக்கு இந்த உண்மைகள் தெரியவும் வராது. கையை நீட்டுங்கம்மா, நீட்டுங்க. நான் கும்பிடுற என் சிவன் சாட்சியா இந்த சத்தியத்தை நான் பண்றேம்மா. ஆனா அதே சமயம் இந்த உண்மை தெரிய வரும்போது குடும்பத்துல நடக்கிற குருட்சேத்திரத்துல நான் உங்க 2 பேர் பக்கத்துல தான் இருப்பேன். அதனால வர எந்த பின் விளைவுகளையும் நான் ஏத்துக்கிறேம்மா. என் மனைவி செய்யற தவறுக்கு ஒரு புருஷனா நான் செய்யற பிராயச்சித்தம் இதுதான். ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த உண்மைகள்லாம் தெரியறதுக்குள்ள செல்வா அன்பு பாசத்துக்கு அடிமையாகி மனசு மாறி வந்து உங்க 2 பேரையும் ஏத்துக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேம்மா. சரிம்மா, அழாதீங்க. நீங்க எங்க வீட்டு மருமக, செல்வநாயகி சந்ததியை தூக்கி நிறுத்த போறவங்க. நீங்க 2 பேரும் தைரியமா இருக்கணும், சரியா? செல்வநாயகிய பத்தி உங்க 2 பேரையும் விட எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால இப்போ போகிறபடிக்கு போகட்டும். ஆனா எக்காரணத்தை கொண்டும் உண்மைய சொல்றேன்னு சொல்லி உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிக்காதீங்க. உண்மைய சொல்ல ஒரு நேரம் தானா அமையும். அது வரைக்கும் என்ன நடந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வாயே திறக்காதீங்க. செல்வா மட்டும் இவ்வளவு பெரிய தவற செய்யாம இருந்திருந்தா இந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா இருந்திருக்கும் தெரியுமா? அத்தை ஏன் மாமா இப்படி இருக்காங்க? அவங்க இனிமே கடைசி வரைக்கும் மாறவே மாட்டாங்களா? இல்லம்மா, அதான் நானே சொல்றேனே. அவ செஞ்ச காரியம் ரொம்ப கொடுமையானதுதான். ஆனா எல்லாருக்கும் 2 பக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல. செல்வாவோட இன்னொரு பக்கத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அவ கெட்டவ இல்லம்மா, ரொம்ப நல்லவன்னு இந்த நேரத்துல சொல்லிக்க முடியல. ஒருவேளை அவ இப்படி மாறினதுக்கு நான் கூட ஒரு காரணமா இருந்திருக்கலாமா? நீங்களா? இருக்கலாமா. அவ ஒரு நல்ல குடும்ப பொண்ணா குழந்தைங்களை பாத்துக்கிற அம்மாவா தான் இருந்தா. கட்டுமான தொழில்ல என்னால போட்டியை சமாளிக்க முடியல. நான் நஷ்டத்துல விழுந்தேன். குடும்பம் கஷ்டத்துல விழுந்துருச்சு. 2 பசங்களை வச்சு என்னால சமாளிக்கவே முடியல. நான் குடும்பத்தோட செத்துறலான்னு முடிவு பண்ணி விஷத்தை கூட வாங்கிட்டு வந்துட்டேன். அப்பதான் அவளுக்குள்ள ஒரு வைராகியம் ஏற்பட்டு அவ வாழணும்னு முடிவு பண்ணி இந்த கட்டுமான தொழில இறங்கினா.